நெறைய பேத்துக்கு தெரியாது. நாங்க ஏதோ ரொம்ப முன்னாடியே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. அது வரைக்கும் ஒரே ஒருத்தர் இன்விடேஷன் வைக்க மட்டும் புரோட்டோகால் படி போனோம். அப்போ ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்போம். அதுக்கு முன்னாடி அவரோட நான் பார்த்ததில்ல. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை என்னுடைய காலேஜ் படிக்கும்போது என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். என் கூட படிச்சவங்களுக்குலாம். நான் வாழ்க்கையில சினிமா பார்த்ததே கிடையாது ஆக்சுவலா. ஸோ ஸோ சினிமாங்கிற ஒரு அத்தியாயமே என் லைஃப்ல கிடையாது. ஸ்போர்ட்ஸ் இருக்கும். ஸ்போர்ட்ஸ்ல இருந்து மார்னிங், ஈவினிங் விளையாடுவோம். ரொம்ப ரேர் மூவிக்கு போறேங்கிறது ஆக்சுவலா. ஸோ அப்போ சினிமா உலகத்திலிருந்து அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஆள் நானு. ஒரு ஒரு குறிக்கோள் என்னன்னா, அம்பேத்கர் மாரி, பெரியார் மாரி நம்ம ரொம்ப ஒரு ஐடியாலஜிக்கலா நம்ம சமூக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சின்ன வயசுல இருந்தே உருவாயிருச்சு ஆக்சுவலா. அப்ப நான் அந்த பயணத்துல தான் அதிகமா இருந்துட்டே இருப்பேன். அப்போ நமக்கு ஓகே வாழ்க்கைக்கு பிசினஸ் தேவை. ஏன்னா நம்ம எலக்ஷன்லயோ இல்ல நாளைக்கு கவர்மெண்ட்ல வந்துட்டாலோ கரப்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கான தேவைகளுக்கு ஒரு பிசினஸ் உருவாக்கிக்குவோம். அப்ப பிசினஸ் வேலை நிறைய இருக்கும். அங்கிருந்து பொருளாதாரத்தை உருவாக்கணும். அதோட சேர்ந்து அரசியல் ஒர்க், எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கும். இந்த 3 வேலையும் கலந்து வரும்பொழுது அதுக்கான அதான் சொன்னேன் சின்ன வயசுல இருந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் ஜோன் பக்கமே போனது கிடையாது. விளையாட்டுக்குள்ளேயே எங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கும். மேட்ச் விளையாடுவோம். மேட்ச் விளையாண்ட பிறகு நீங்க சொன்னீங்களே அந்த விளையாண்டு மெடல் எடுக்கும் பொழுது எனக்கு ஒரு சிரிப்பு வரும். அதுதான் எங்களுக்கான ஒரு விளையாட்டு வீரனுக்கு என்ன இருக்கும். கடுமையா விளையாடுவோம். தமிழ்நாடு ஜெயிச்ச பிறகு ஒரு கோல்டு மெடல் எடுக்கும் பொழுது அப்போ ஒரு 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 இத்தனை மாசம் நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம வெற்றி பெற்றுட்டோம். யாராலையும் முடியாதுன்னு சொன்னாங்க, நம்ம செஞ்சு காமிச்சிட்டோம். அன்னைக்கு அங்கதான் எனக்கு ஒரு சிரிப்பு வரும் ஆக்சுவலா. அதே மாதிரி விகடன் மேடையில இதெல்லாம் நடத்தி காமிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க, நம்ம நடத்தி காமிச்சிட்டோம். இது ஒரு விளையாட்டு வீரனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சந்தோஷம். ஸோ அங்கதான் அந்த ஜோனோட முடிஞ்சிடும். ஸோ அப்படிதான் கனெக்ட் ஆகணும். இன்ஃபேக்ட் நான் அவர்கிட்டயே சொன்னேன், நான் மூவிலாம் பார்த்ததில்ல. ஃபுல்லா உங்களோட ஃபேன்ஸ் கிளப் கேட்டாங்கன்னு என்ன சொல்றது? அப்படியா நீங்க சாட்டர்டே சண்டே கூட பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. இல்ல சாட்டர்டே சண்டே கூட நாங்க விளையாண்டுட்டு தான் இருப்போம். நாங்க ஒரு விளையாட்டு உலகத்துல இருந்து வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு அப்படி கேட்டுக்கிட்டாரு அவர் ஆக்சுவலா. இப்படிலாம் இருப்பீங்களான்னு. இல்ல பொதுவா விளையாட்டு வீரர்கள் நாங்க கொஞ்சம் அப்படிதான் இருப்போம். நம்ம மேபி நான் அப்படி இருந்திருக்கேன் நானு. ஸோ அதனால அதெல்லாம் பகிர்க்கும் போது நம்ம பேசின அரசியல் அவருக்கு ரொம்ப உள்வாங்கிட்டாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு.